கும்பராசி அன்பர்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அமைதியாக இருந்தாலுமே சுயமரியாதைக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பீங்க. அன்பாக இருப்பீங்க, எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவும் எளிமையாக பழகுவீங்க. ஆனால் தப்புங்கிறது ஒரு விஷயத்தில் தென்பட்டால் அதை உடனே சுட்டி காட்டக்கூடிய இயல்பு கொண்டவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கும்பராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. கும்பராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய திறமை கொண்டவங்க. சிறந்த நினைவாற்றல் உங்ககிட்ட இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்போ கிட்ட கூட அப்படியே தெளிவாக சொல்வீங்க. எல்லோருக்கிட்டையுமே உங்களோட அன்பு காட்டுறதுல உங்களை அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்கிட்ட குழந்தைங்களா மாறிடுவீங்க, பெரியவங்க கிட்ட பெரியவங்களாம் நடத்துவீங்க. கருணை உணர்வு நேர்மையான பேச்சு கொண்டவங்க நீங்கள் ஒரு விஷயத்தில் யோசித்து ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது யாருக்காகவும் எப்பேற்பட்டவங்க வந்தாலும் அது சொன்னால் சரிங்க, மாற்றிக்கவே மாட்டீங்க. தர்மத்தின் வழியில் நடக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள். இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும், நன்மைகள் வந்து சேரும். அதை பதிவு பண்ணும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களோட வாழ்க்கையில் வர தொடங்கும். அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பு பாருங்கள். நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை இதனால் நீங்கள் உருவாக்கிக்கலாம். அனைத்து வகையிலுமே நன்மை பெறக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதிக சிறந்த ஒரு ஞாபக சக்தி கொண்டவங்க, எல்லோருக்கிட்டையுமே நேசமாகவும் கருணையோடனும் நடந்துப்பீங்க. வெளிப்படையாக பேசக்கூடிய இயல்பு கொண்டவங்க நீங்கள். ஒரு முடிவை ஒரு தடவை எடுத்துகிட்டு அதில் உறுதியை கடைபிடிக்கக்கூடியவங்க நீங்கள். தர்மத்தின் வழியில் செல்லக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இப்போ பாருங்கள், ராசிக்கு தன பாக்கிய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானமாக இருக்கக்கூடிய கடக ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த அமைப்பு இந்த கும்பராசிக்கு என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்கும் அப்படின்னா வருமானம் போதுமான அளவிற்கு இருக்கும். ஆனாலும் அந்த வருமானம் இருப்பது போலவே செலவுகளும் பல வகையில் வரும். மருத்துவ செலவாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது வரவு எப்படி இருக்கோ அதை கேட்டது போல் செலவும் பின்தொடர்ந்துட்டு வர மாதிரியே இருக்கும். கையில் பணம் நிற்காதது போல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவு செய்யும் போது எது வேணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்த்தா பொருளாதாரத்தில் வரக்கூடிய பின்னடைவுலேருந்து நீங்கள் நீங்க முடியும். அதே போல் கையில் பணம் எப்படி வருதோ எப்படி செலவாகுது அப்படிங்கிற மாதிரியான குழப்பம் இருக்கும். பெரும்பான்மையான செலவுகள் சுப செலவாக இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மனதுக்கு ஆறுதல் வரக்கூடிய இதுதான். கடன் வேண்டிய அவசியம் கூட இருக்கும். சேமித்து வச்சதை கரெக்டாக உபயோகம் பண்ணிக்கோங்க. கூடுமான வரையில் இந்த மாதம் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் நன்மையை பெறலாம். எதிர்காலத்திற்காக நீங்கள் யோசித்து செலவு விஷயத்தில் திறமையாக கையாளணும். 6ஆம் இடத்துல குரு ஜீவ நதி வற்றும் என்றொரு பழமொழியே இருக்குது. அதனால் மாத ஆரம்பத்திலேயே அவசியமில்லாத செலவுகளை தவிர்க்க நீங்கள் முயற்சி செய்யுங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதம் அந்யூனத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கும். இந்த கிரகநிலை இருக்கும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். குடும்பத்திலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத புரிய வைங்க. விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. தேவையற்றதை வாக்குவாதத்தை செய்யாதீங்க. அப்படி செஞ்சால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி குறையும். வாக்குவாதத்தை தவிர்த்தா குடும்ப நலனில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். திருமண முயற்சிகள்லையுமே அவசர முடிவுகளை தவிர்த்தா நன்மைகளை பெறலாம். தீர விசாரணை செஞ்ச பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு ஆதிபத்தியமாக கொண்டிருக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அவர் இப்போ வக்கரகதியில் ராகு பகவானோடு இணைஞ்சு ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. அன்றாட பொறுப்புகள்லையும் பணிகள்லையும் கவனமாக இருங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் தவறு செய்வதற்காக மற்றவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வக்கர சனியும் ராகுவும் உங்களோட நிர்வாகத்தை பற்றினும் மேலதிகார பற்றினும் ஒரு கருத்து வேற்றுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து வேலை விஷயத்திலுமே சொல்லணும். சக ஊழியர்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்திலையுமே விவாதம் செய்யாதீங்க.
நீங்கள் உண்டு, நீங்கள் உங்களோட வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது பெரும்பாலும் நல்லது. தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதை தவிர்க்க பாருங்கள். பல தருணங்களில் நமக்கு நாமே எதிரியாக போயிடுவோம். புதுசாக ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க இடைத்தரகரில் நம்பி ஏமாந்துடாதீங்க, கவனமாக இருங்க. பெரும்பாலும் கும்பராசி அன்பர்கள் எல்லா விதத்துலையுமே கவனமாக தாங்க இருக்கணும். சும்மா கொஞ்சம் அசந்தா கூட சில பிரச்சனைகளை மேற்கொள்ள மாதிரி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக செயல்படுங்க. சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு வியாபார விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட சலிப்பெடுக்கக்கூடாது, கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். அடிக்கடி மனம் மாறாமல் வியாபார யுக்திகளை கையாளுங்க, நன்மைகளை பெறலாம். அதே போல் உங்களோட பொருட்களுக்கு நீங்கள் விலைகளை நிர்ணயம் செய்யும் பொழுது கவனமாக நிர்ணயம் செய்யணும். கூடுமான வரையில் புதிய முதலீடுகளை இந்த மாதம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சில வாய்ப்புகள் நல்லாவே கிடைக்கும். கிரக நிலைகளை பார்த்தா சில வாய்ப்புகள் வரும்பொழுது அது சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டால் நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். வருமானம் சீராக இருக்கும். மாத ஆரம்பத்துலேருந்து நீங்கள் திட்டமிட்டு செலவு செஞ்சால் மாத கடைசியில் கஷ்டம் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதத்தை கடக்க முடியும். கிரக நிலைகளின்படி உறவினர்கள், நண்பர்கள் யாருமே இப்போ உங்களுக்கு உதவுற மாதிரி எதுவும் இல்லை. அதனால் தனக்கு தன் கையே உதவி அப்படிங்கிறது போல் உங்களோட முயற்சிகளுக்கான பலனை நீங்கள் பெற போகிறீங்க. இத்தகைய தருணத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். செலவு விஷயத்தில் ரொம்பவுமே கவனம் செலுத்தணும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கிரக நிலைகளை பார்த்தா அனுகூலமாக மாறுவது போல் இருக்குது. பல நன்மைகளுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களோட மனதுக்கு வருத்தம் கொடுத்துட்டு இந்த செயல்களுமே உங்களை விட்டு நீங்கிடும். நல்லபடியாக உங்களோட முன்னேற்றம் ஆரம்பிக்கும். அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட நண்பர்களின் உதவி பக்கபலமாக இருக்கும். கட்சியோட ஆதரவு பெருகும். மக்களிடையே நல்ல ஒரு செல்வாக்கு உயர ஆரம்பிக்க போகுது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். வித்யாகாரகன் அதாவது புதன் வக்ரகதி அடைகிறாரு. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். ஆனாலும் முன்னேற்றத்தில் சின்ன சின்ன தடங்கள் வரும். அதை புத்தி சாதுரியத்தால் நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. தேவையற்ற பிரச்சனைகளை மனதில் எதுவும் போட்டு குழப்பப்படுத்திக்காதீங்க. தினமுமே மாலையில் சுமார் ஒரு 1/2 மணி நேரம் தியானம், யோகா செஞ்சுக்கோங்க. மனதில் நல்ல தெளிவும் பாடங்களை கிரகிக்கக்கூடிய திறமையும் நினைவாற்றலும் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை இதனால் நீங்கள் பெற முடியும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் இப்போ இணைஞ்சிருக்கிறாங்க. உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க. அப்படி இருந்தாலும் பாருங்கள், துலாம் ராசியில் சூரிய பகவான் நீச்ச வீட அமைஞ்சிருக்கிறாரு. வயல் பணிகளில் கடின உழைப்பு இதனால் உண்டாகும். பழைய கடன் தொல்லை தீரும். இருந்தாலும் விவசாயத்திற்கேற்ற வசதிகள் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். நீங்கள் முன்னேறுவதற்கான யோகம் இப்போ பிறந்திருக்குன்னு கூட சொல்லலாம். மற்ற எல்லாரையும் விடையுமே விவசாயிகளுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான கிரகநிலை அமைப்பு உண்டாகியிருக்கு. தேவையான உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். முன்னேறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் இப்போ உருவாக்கிக்கலாம். ஜென்ம ராசியில் வக்கரசனியும் ராகு பகவானோடு இணைஞ்சிருக்கிறதுனால குரு பகவான் ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் பலம் வராரு. இந்த மாதம் பெண்மணிகள் தங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துறது நல்லது. அதே போல் திருமணமான பெண்கள் குடும்ப பிரச்சனைகள் ஒரு சிலது வரலாம். அது மனதுக்கு கவலையே தரலாம். குறிப்பாக உடல் உபாதைகள், தலை சுற்றல், தலைவலி, முட்டுவலி, உடல் அசதி போன்ற உடல் உபாதைகள் உங்களை வருத்தும். அதிகமான உழைப்பை குறைச்சிக்கிறது நல்லது. உங்களோட வேலைகளையுமே பிளான் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கோங்க. தேவையில்லாத மன சஞ்சலத்துக்கு ஆளாகாதீங்க. தேவையில்லாத குழப்பத்தை மனதில் போட்டு குழப்பிக்காதீங்க. இது ரொம்பவுமே மன உளைச்சலை தரும். முடிஞ்ச அளவுக்கு கடின உழைப்பையும் அலைச்சலையும் குறைச்சிக்கிட்டால் உடல் நலனில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம். இந்த மாதம் பாருங்கள், வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் நீங்கள் உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயம் சென்று சனிக்கிழமையில் சிவபெருமான மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். சிவனின் அருள் இருந்தால் போதுங்க, எல்லா விஷயத்திலுமே நன்மை தான். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடை தாமதம் நீங்கும். பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல உங்களை விட்டு ஓடும். சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுவும் சிவபெருமான் வழிபாடு செய்யும் போது நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு மனமாற உங்களோட பிரார்த்தனையை சொல்லிட்டு வழிபட்டுட்டு வாங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை உங்களோட வாழ்க்கையில் வர தொடங்கும். அனைத்து வகையிலுமே நீங்கள் முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய அமைப்பு சிவபெருமானின் அருளால் உண்டாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.